நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு இருக்கிறார். திரு கார்த்திகை செல்வன், தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்த இழப்பு குறித்தும் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தவர் அவர். தமிழக அரசியல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே தமிழகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 30 ஆண்டு கால தமிழக அரசியலில் ஜெயலலிதாவை பிரித்து பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு மிக ஆளுமையோடு தன்னுடைய இருப்பை பதிவு செய்தவர். அதிமுகவினுடைய பல்வேறு சாதனைகளையும் அதே போல தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற பல்வேறு விஷயங்களையும் கூட நாம் நினைவுகூர முடியும். பல திட்டங்கள், தமிழக அரசினுடைய திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்ததையும் பார்க்க முடியும். அதே போல தொடர்ந்து அவர் தமிழகத்தினுடைய நலன்கள், குறிப்பாக மாநில நலன்களை பொறுத்தவரை செல்வி ஜெயலலிதா எந்த இடத்திலும் தன்னுடைய மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்ததில்லை என்பதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கச்சத்தீவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ந்து மாநில நலனுக்காக, மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராகவும் இருந்தார். தமிழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்லாமல் ஒரு அகில இந்திய அளவிலும் கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு, அகில இந்திய அளவில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு தலைமைத்துவத்தை அவர் வளர்த்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக இள வயதில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 38 வயதில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்தார். 1991 பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த 5 ஆண்டு கால ஆட்சி, அதற்கு பிறகான சிறைவாசம் என்று பல கட்டங்களை, பல வெற்றி தோல்விகளை சந்தித்தவர். அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பல நெருக்கடிகளையும் சந்தித்தவர். வழக்குகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை கடந்து அவருடைய ஒரு அகில இந்திய அளவிலான அவருடைய அந்த தாக்கம் என்பது அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு இருந்தது. குறிப்பாக கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய வெற்றி என்பது 37 இடங்களில் அதிமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அதிமுக வரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஜெயலலிதா இருந்தார். அவர் ஒருவர் தான் அந்த ஒட்டுமொத்த கட்சியினுடைய பிரதிநிதியாக, தலைவராக முழுமையாக இருந்தார் என்று சொல்ல முடியும். அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பின் காரணமாக அந்த கட்சி பல கட்டங்கள்ல, குறிப்பாக சொல்லணும்னா வரலாற்று ரீதியாக திரு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆட்சி மீண்டும் வந்தது என்றால் அது செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொடர்ந்தது என்று அவர்களே பெருமைப்படத்தக்க அளவிலான அந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக தன்னுடைய இருப்பை முழுமையாக பதிவு செய்தவர். அகில இந்திய அரசியலிலும் கூட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர். அகில இந்திய அரசியலும் இவரை ஒரு அகில இந்திய அரசியலுக்கு இவர் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கூட இருந்தது. பல நேரங்களில் அவர் 98 வாஜ்பாய் அரசாங்கத்தாகட்டும், அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களிலும் டெல்லியில் செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த அதிமுகவினுடைய இருப்பை மிக அழுத்தமாக பதிவு செய்தவர் ஜெயலலிதா என்றால் அது மிகையாகாது. அதோடு சேர்ந்து பல விஷயங்களில் ஒரு மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர் இங்கே செய்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அளவிற்கு பெயர் கொடுத்த சத்துணவு திட்டம், நூன்மேல் ஸ்கீல் என்று சொல்கின்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு சேர்த்ததிலும் கூட ஜெயலலிதாவுடைய பங்கு உண்டு என்று சொல்ல முடியும். அதற்கு பிறகு தமிழக அரசின் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை என்பது மிக அடிப்படையிலிருந்து தொடங்கியது. 1982 அந்த கட்சியினுடைய அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதா அதற்கு பிறகு கொள்கை பரப்பு செயலாளராக அதிலே உயர்ந்தார். அதற்கு பிறகு 1984 பாராளுமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது அவர் ஆற்றிய உரை என்பது அனைவரையும் கவர்ந்ததாக இருந்தது. தமிழகத்திலிருந்து அதற்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவரான அண்ணா அவர்களுடைய அந்த உரை என்பதுதான் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரியதாக பேசப்பட்ட உரை. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு அனைவரையும் கவனத்தையும் ஈர்க்கத்தக்க வகையில பாராளுமன்ற உரை நிகழ்த்தியவர் ஜெயலலிதா என்று அப்பொழுதே அவருக்கான அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு என்பது இருந்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஒரு குரலாக மட்டுமல்லாமல், தமிழக தலைவராக மட்டுமல்லாமல், தன்னை அகில இந்திய அளவிற்கும் கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். இப்போது உடல்நலம் குன்றினார், அவருக்கு மாரடைப்பு வந்தது என்ற செய்தி கேட்டவுடன்
இந்தியா முழுக்க இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் அவருக்காக தங்களுடைய பிரார்த்தனைகளையும் தங்களுடைய கவலையையும் தெரிவித்திருந்தார்கள். அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்கிற தங்களுடைய அவாவையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியில் தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல பல மாநில முதலமைச்சர்கள் மம்தாவில் தொடங்கி எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவருக்காக குரல் கொடுத்திருந்தார்கள். அவருக்காக தங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். இப்படி பல கட்டங்களில் அவர் மக்களோடு இருந்தது. அவருடைய பல நேரங்கள்ல அவர் எடுக்கின்ற அந்த முடிவுகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்டது. எதிர்வினைகள் வரும் என்றாலும் கூட துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்தவராக இருந்தார். அதே போல அவருடைய ஆங்கில புலமை என்பதெல்லாம் கூட ஆரம்பத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேச்சரை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு இந்த அவருடைய சமீப கால ஆட்சிகள்ல முக்கியமாக அவர் இந்த பல சமூக நல திட்டங்களை கொண்டு வந்ததிலும் கூட அவருடைய பங்களிப்பு என்பது தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்து அவர் செய்த முக்கியமான பங்களிப்புகள்ல சமூக நல திட்டங்கள்ல பல திட்டங்கள், குறிப்பாக பெண் சிசு கொலைகளை தடுக்கிற வகையில அரசே பெண் குழந்தைகளை பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கான திட்டங்களை கொண்டு வருவதில் தொடங்கி பல இடங்கள்ல இருந்தாரு. பெண்களுக்கான உரிமைகளை பெறுவதில் அதுக்கான பல திட்டங்களையும் கூட வகுத்தார் என்று சொல்லலாம். அப்படி பல இடங்கள்ல தன்னுடைய பதிவை அரசியல் வாழ்க்கையில 30 ஆண்டு கால தமிழகத்தினுடைய அரசியல் செல்வி ஜெயலலிதா இல்லாமல் இல்லை என்கிற அளவிற்கு இந்த அரசியல் இருந்தது. ஒரு பல விஷயங்களை இது போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவருடைய இந்த இழப்பு என்பது நிச்சயமாக தமிழக அரசியல்ல மிகப்பெரிய குறிப்பாக அதிமுக ஒரு பெரிய வேக்யூம் தான் சொல்லணும். அதை இட்டு நிரப்புவதற்கு இன்னொரு தலைவர் அங்கே எப்படி உருவாக முடியும் என்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். அந்த அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை முழுமையாக பதிவு செய்தவராக இருந்தார். அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய துணிச்சலையும் அவருடைய எடுக்கின்ற முடிவுகளில் அவர் திடமாக இருப்பதையும் பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு பெண்ணாக ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்ததாக பார்க்கப்படுகின்ற அந்த அரசியல் உலகத்திலும் கூட ஒரு பெண்மணியாக மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய இருப்பை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்தவராக இருந்தார். ஒட்டுமொத்த கட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அவருக்கு. அதே போல அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் அவர் மீது மிகப்பெரிய அளவிற்கான அன்பையும் ஒரு பற்றையும் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கும். இந்த நாளை அவருடைய இந்த உடல் மக்களுடைய பார்வைக்காக அஞ்சலிக்காக வைக்கப்படுகின்ற ராஜாஜி ஹால் கூட ஏற்கனவே நீங்கள் சுட்டிக்காட்டியது போல திமுகவினுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவரான திரு அண்ணா, அதே போல திரு எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்கள் அங்கேதான் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதே போல செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த உடலும் கூட மக்களுடைய பார்வைக்காக அஞ்சலிக்காக அங்கே வைக்கப்படுகிறது. இன்னொரு தகவலாக மற்ற முக்கியமான தலைவர்கள், தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் கூட அஞ்சலி செலுத்த வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு ஹெலிபேட் அமைப்பதற்கான இடமாகவும் அது பக்கத்தில் இருப்பதால் அங்கே அந்த இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது ராஜாஜி ஹாலில். அதற்கான அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்கிற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நீங்க கேட்டீங்க, முக்கியமாக இப்போ ஜெயலலிதா இல்லாத நிலையில் இந்த இடத்தை இட்டு நிரப்புவது யார்? அவர் வெறும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்து வந்தார். அப்ப அந்த முதலமைச்சர் பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு யார் வருவது என்பதற்கான அந்த ஆலோசனை கூட்டமும் கூட அதிமுகவினுடைய தலைமை கழகத்தில் நடந்து கொண்டிருந்தது. 135 எம்எல்ஏக்களும் அங்கே கூடி அதற்கான முடிவுகளை எடுத்தார்கள். நமக்கு கிடைக்கிற தகவலில் நிச்சயமாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அந்த உரிமையை அந்த அறிக்கையை அவர் விரைவில் தமிழக ஆளுநரை சந்தித்து கொடுப்பார்கள். அதிமுகவினுடைய கொறடா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் சென்று இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவர் முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் அங்கே சென்று அதற்கான கோரிக்கை வைப்பார். அது அடுத்தடுத்த கட்டங்களில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். இந்த இழப்பை பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக உடனடியாக நிர்வாக ரீதியான வசதிகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் உடனடியாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அதுல ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தலைவராக. ஏற்கனவே ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவராகத்தான் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். 2001 அவர் அதே போல ஒரு இடைக்கால ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல அதற்கு பிறகு இப்போதும் அவர் 2014 மீண்டும் ஒரு முறை அவர் முதலமைச்சராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். எனவே அவருக்கு ஏற்கனவே இப்போதும் கூட முதலமைச்சருடைய பொறுப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் பொறுப்பில் இருந்த துறைகள் அத்தனையும்
ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அமைச்சரவை பொறுத்தவரை மூத்த உறுப்பினர். அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடுத்த கட்டமாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை எடுத்து செல்வதற்கான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கட்சி நிர்வாகம் என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய இடத்திற்கும் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அது இடைக்காலமாக இருக்குமா அல்லது நீண்ட காலத்தில் இருக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போதைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய இழப்பு என்பது நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். அந்த இழப்பு என்பது அந்த கட்சியினருக்கு மட்டுமல்ல, தமிழக அரசியலிலும் மிக ஒரு அழுத்தமான இடத்தை பெற்றவர், மிக வலிமையான ஒரு இடத்தை பெற்றவர். 2 கட்சிகள் தான் தமிழகத்தில் வாக்கு சதவீத அடிப்படையில் மக்களுடைய மிகப்பெரிய மகத்தான ஆதரவை பெற்ற கட்சிகளாக இங்கு இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருந்தது. தொடர்ந்து அதற்கான ஒரு வாக்கு வங்கியை மிக வலிமையாக வைத்துக் கொண்டிருந்தார். அந்த கட்சிக்கு அந்த இடத்தை நிரப்புவது என்பது யாராலும் முடியாது. வெறும் அந்த கட்சியினுடைய இடம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை முன்னின்று எடுத்து செல்வதில் 2 பேர் முதலமைச்சர்களாக இருந்த 2 பேர் தான் இதற்கு முக்கியமான பல காரணிகளாக இருந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த ஆட்சிகளில் ஜெயலலிதா இருந்தது போல, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி, இவர்கள் 2 பேருடைய ஒரு அழுத்தம் என்பது இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக ஜெயலலிதாவை பொறுத்தவரை மாநில நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் எப்போதுமே அவர் தன்னுடைய அழுத்தமான குரலை பதிவு செய்திருக்கிறார். எந்த இடத்திலும் தமிழகத்திற்கான உரிமைகளை விட்டுக் கொடுப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். பல முறை பிரதம அமைச்சர்களோடு மாநிலத்திற்காக, தமிழகத்திற்காக கடுமையான குரல் உயர்த்தி அந்த மாநில உரிமைகளை பெறுவதற்கான முயற்சிகளை பெற்றிருக்கிறார். அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த வெற்றிடம் உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக அரசியலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது. அதே போல அதிமுகவுக்கும் கூட அடுத்த ஒரு கட்ட தலைமை என்பது இந்த வெற்றிடத்தை ஜெயலலிதாவை இட்டு நிரப்பக்கூடிய அளவிற்கு யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கான மகத்தான ஒரு பெரிய ஒரு சாதனையை, ஒரு பெரிய வலிமையான ஒரு அரசியலை இங்கே நிலைநாட்டியவர். பல பெண்களை அரசியலில் நல்ல இடத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்ல வேண்டும். உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாகட்டும் அல்லது கட்சியிலும் கூட முக்கியமான பொறுப்புகள்ல, அதே போல பல மாநகராட்சி மேயர்களுக்கு பெண்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல இடங்களிலும் பெண்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். பல பேரை, அதாவது கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட திடீரென ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்கிற அந்த நிலையும் கூட உருவாக்கியவர் ஜெயலலிதா. அந்த அடிப்படையில் அவருடைய இந்த மரணம், அவர் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு.